தமிழ் குடலின் அன்பான வணக்கங்கள். பிஜிடிஆர்பி தமிழ் 25/9/2025 தேர்வு எண் 51 அழகு 9 நம்பிக்கைகள், திருவிழாக்கள், வழிபாட்டு முறைகள். இதில் 10 விழாக்கள் எடுத்திருக்கோம். விநாயகன் 1. விநாயகர் சதுர்த்தி எந்த மாநிலத்தில் கணேஷ் சதுர்த்தி என விமர்சையாக கொண்டாடப்படுகிறது? உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, கர்நாடகா. விநாயகன் 2. வரலட்சுமி விரதம் ஆடி மாதம் எந்த வெள்ளிக்கிழமை கொண்டாடப்படுகிறது? முதல் வெள்ளி, 2ஆம் வெள்ளி, 3ஆம் வெள்ளி, கடைசி வெள்ளி. விநாயகன் 3. கூற்று 1. பிட்டு திருவிழா ஆவணி மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது. கூற்று 2. மதுரையில் இவ்விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. விடைக்குறிப்பு: கூற்று 1 சரி, 2 தவறு, 2ம் சரி. கூற்று 1 தவறு, 2 சரி, 2ம் தவறு. விநாயகன் 4. இந்தியா முழுவதும் வைகாசி விசாகம் எந்த பெயரில் விழாவாக கொண்டாடப்படுகிறது? புத்த பூர்ணிமா, சஷ்டி திருவிழா, உத்திர திருவிழா, இவற்றுள் எதுவுமில்லை. விநாயகன் 5. குறிப்புகள்: சரியானவற்றை தேர்வு செய்க. மாசி மாத அமாவாசை இரவுக்கு மகா சிவராத்திரி என்று பெயர். 2. பங்குனி உத்திரத்திற்கு மறுநாள் இடும்பன் விழா நடைபெறும். 3. கம்பம் திருவிழா ஐயனாருக்கு எடுக்கும் விழா. விடைக்குறிப்பு: 1 சரி, 2 சரி, 3 சரி, 1, 2, 3 சரி. விநாயகன் 6. நாட்டுப்புறவியல் வழிபாட்டு முறைகளில் பொருந்தாதது எது? இயற்கை வழிபாடு, ஆவி வழிபாடு, செயற்கை வழிபாடு, இனத்தெய்வ வழிபாடு. விநாயகன் 7. நாட்டுப்புற தெய்வங்களை ஆண் தெய்வங்கள், பெண் தெய்வங்கள், நடுகள் என்று வகைப்படுத்தியவர் யார்? துளசி ராமசாமி, ரைட் ரெவரண்ட் ஹென்றி, மிசல் மொஃபத்து, இவர்களுள் எவருமில்லை. விநாயகன் 8. கூற்று 1. தமிழகத்தில் மாரியம்மனுக்கு அடுத்த நிலையில் காளியம்மன் பரவலாக வழிபடப்படுகின்றது. கூற்று 2. சங்க இலக்கியங்களில் பாலை நிலத்திற்குரிய தெய்வமாக சுற்றப்படும் கொற்றவையே காளியாகும். கூற்று 1 சரி, 2 தவறு, 2ம் சரி. கூற்று 1 தவறு, 2 தவறு, 1 தவறு, 2 சரி என மாற்றிக்கொள்ளவும். 2ம் தவறு. விநாயகன் 9. நாட்டுப்புற இலக்கிய மும்மணிகளில் பொருந்தாதவர் யார்? சே. அன்னக்காமு, டி.என். சுப்பிரமணியன், நா. வானமா மாலை, கி.வா. ஜெகநாதன். விநாயகன் 10. தவறான இணையை தேர்வு செய்க. தெருக்கூத்து திரௌபதி அம்மன் கடவுளோடு தொடர்புடையது. கணியன் கூத்து சுடலை மாடனோடு தொடர்புடையது. வில்லுப்பாட்டு முருகப்பெருமானோடு தொடர்புடையது. சேவையாட்டம் பெருமானோடு தொடர்புடையது. 10 வினாக்களுக்கும் விடை குறிப்பு நீங்கள் குறிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஒரு வேளை குறிக்கலாம், மீண்டும் ஒரு முறை பார்த்து குறிச்சிருங்க. குறிச்சிட்டு விடை சொல்லும்போது சரி பாருங்க. எத்தனை என்பதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். விநாயகன் 1க்கான விடை: விநாயகர் சதுர்த்தி எந்த மாநிலத்தில் கணேச சதுர்த்தி என விமர்சையாக கொண்டாடப்படுகிறது என்றால் மகாராஷ்டிரா. தமிழ்நாட்டை பொறுத்தளவு விநாயகர் சதுர்த்தி தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். மகாராஷ்டிரா பொறுத்தளவுக்கு கணேஷ் சதுர்த்தி என்று கொண்டாடப்படும். ரொம்ப ரொம்ப விமர்சையாக இருக்கும். விநாயகன் 2. வரலட்சுமி விரதம் ஆடி மாதம் எந்த வெள்ளிக்கிழமை கொண்டாடப்படுகிறது அப்படின்னா கடைசி வெள்ளி. வரலட்சுமி விரதம் ஆடி மாதத்தில் கடைசி வெள்ளியில் கொண்டாடப்படும். விநாயகன் 3. கூற்று 1. பிட்டு திருவிழா ஆவணி மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது. இது தவறு. பிட்டு திருவிழா ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும். அப்போ கூற்று 1 தவறு. கூற்று 2. மதுரையில் இவ்விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. கோவில்கள் நகரமாக கருதப்படுகிற தூங்கா நகரமாக கருதப்பட மதுரையில் தான் இந்த திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அப்போ கூற்று 1 தவறு, 2 சரி. விடைக்குறிப்பு இ. இந்தியா முழுவதும் வைகாசி விசாகம் எந்த பெயரில் விழாவாக கொண்டாடப்படுகிறது? வைகாசி விசாகத்தில் பிறந்தவர் தான் புத்தபிரான். அப்போ இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுகிறது புத்த பூர்ணிமா. வைகாசி விசாக நாளில் இந்தியா முழுவதும் கொண்டாடப்படும் விழா புத்த பூர்ணிமா. விடைக்குறிப்பு ஆ. விநாயகன் 5. குறிப்புகள்: சரியானவற்றை தேர்வு செய்க. மாசி மாச அமாவாசை இரவுக்கு மகா சிவராத்திரி. சரிதான். 1 சரி. பங்குனி உத்திரத்திற்கு மறுநாள் இடும்பன் விழா நடைபெறும். இதுவும் சரிதான். விநாயகன் குறிப்பு 3. கம்பம் திருவிழா ஐயனாருக்கு எடுக்கும் விழா. இதுவும் சரிதான். விடைக்குறிப்பு இ. 1, 2, 3 மூன்றுமே சரி. விநாயகன் 6. நாட்டுப்புறவியல் வழிபாட்டு முறைகளில் பொருந்தாது எது? இயற்கை வழிபாடு, ஆவி வழிபாடு, செயற்கை வழிபாடு, இனத்தெய்வ வழிபாடில் உங்களுக்கு பார்த்தோன்னே விடைக்குறிப்பு முடிவு பண்ணியிருப்பீங்க. வேறு எனக்கு எந்த ஆப்ஷன் கொடுக்குறதுனே முடிவு பண்ணாமல் இருந்தேன். அதான் செயற்கை வழிபாடுன்னு கொடுத்தேன். அது பொருந்தாதது தான். இதில் நிறைய வகைகள் இருக்குது. இயற்கை வழிபாடு, ஆவி வழிபாடு, தெய்வ வழிபாடு,
இனத்தெய்வ வழிபாடு, இது போன்று பல்வேறு வழிபாடுகள் இருக்குது. அதில் பொருந்தாதது செயற்கை வழிபாடு தான். விநாயகன் 7. நாட்டுப்புற தெய்வங்களை ஆண் தெய்வங்கள், பெண் தெய்வங்கள், நடுகள் என்று வகைப்படுத்தியவர்கள் யார்? நாட்டுப்புற தெய்வங்களை பல்வேறு வகையாக வழிபடுத்திருக்காங்க. இஷ்ட தெய்வம், இது போன்று 3-4 பேர் வகைப்படுத்தியிருக்காங்க. அதில் ஆண் தெய்வம், பெண் தெய்வம், நடுகள் என்று குறிப்பிட்டவர் யார் அப்படி தான் கேள்வி. இதில் யார் அப்படின்னா ரைட் ரெவரண்ட் ஹென்றி, அவர் தான் இந்த வழிபாடு இந்த 3 வகையாக பிரிச்சிருக்கார். மிசல் மஃபத்து, துளசி ராமசாமிலாம் 5 மற்றும் 4 வகைகளாக பிடித்திருக்காங்க. இவர் தான் 3 வகையாக பிரிச்சிருக்காரு. ரைட் ரெவரண்ட் ஹென்றி. விநாயகன் 8. கூற்று 1. தமிழகத்தில் மாரியம்மனுக்கு அடுத்த நிலையில் காளியம்மனுக்கு பரவலாக வழிபடப்படுகிறது. காளியம்மன் சரிதான். சங்க இலக்கியங்களில் பாலின நிலத்திற்குரிய தெய்வமாக சுற்றப்படும் கொற்றவையே காளி, இதுவும் சரிதான். அப்போ விடை குறிப்பு 2 சரி என்பது கூற்று 1 சரி 2 சரி 2 சரி. விநாயகன் 9. நாட்டுப்புற இலக்கிய மும்மணிகளில் பொருந்தாதவர் யார்? சே அன்னக்காமு, நா வானமாமலை, கீவா ஜெகநாதன். இவங்க தான் நாட்டுப்புற இலக்கிய மும்மணிகள் என்று கருதப்படுபவர்கள். இதில் இல்லாதவர் யார் அப்படின்னா டிஎன் சுப்பிரமணியன் தான். அதான் விடை. விநாயகன் 10. தவறான இணை. தெருக்கூத்து என்பது திரௌபதி அம்மனுக்கு கொண்டாடப்படுகிறது. தெருக்கூத்துனா அதிகமாக அதில் திரௌபதி அம்மன் பற்றி பேசப்படும். கரகாட்டம்னா மாரியம்மன் குறிப்பிடுவாங்க, அதை நாங்கள் குறிப்பிடலை. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கணியன் கூத்து என்பது சுடலை மாடனுக்குரியது, இதுவும் சரிதான். வில்லுப்பாட்டு என்பது முருகனுக்கு கிடையாது, சிவபெருமானுக்குரியது. சேவையாட்டம் என்பது பெருமாளுக்குரியது, சரிதான். அப்போ தவறான இணை விடை குறிப்பு இ, வில்லுப்பாட்டு முருகன். இந்த 10 வினாக்களுக்கு விடை எத்தனை சரி என்பதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். அடுத்து 10வது இயலிருந்து இதழ்கள் மற்றும் வானொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.